வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல் டிஎஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சுமார் 22 பேரை கைது செய்வதற்கு காவல்துறை தேடிக்கொண்டு இருக்கிறது. அதைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கு. திருச்சி எஸ்பி வருண்குமார் தான் இந்த புகாரை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி. இதை குறித்த மற்ற செய்திகள் எல்லாத்தையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. முதல்ல இந்த பிரச்சனை என்னன்றதை பார்ப்போம். அதாவது தமிழக அரசியல் பல்வேறு நபர்களை சந்தித்திருக்கிறது. பெரியாரில் தொடங்கி, ராஜாஜியில் தொடங்கி, நீதி கட்சியில் தொடங்கி, அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி பல்வேறு நபர்களை தமிழக அரசியல் சந்திச்சிருக்கு. ஆனால் இதுவரை எங்கேயும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அநாகரிக ஆபாச அரசியல் அப்படிங்கிறது சீமான் வந்த பிறகு தான் நடக்குது. இதுக்கு முன்னாடியும் கூட ஜெயலலிதா கூட பேசும்போது பார்த்திங்கன்னா, தீய சக்தி கருணாநிதி அப்படின்லாம் சொல்லி பேசுவாங்க. ஆனால் அவர் குடும்பத்தை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ அந்த குடும்பத்து பெண்களை பற்றியோ எல்லாம் தரக்குறைவாகலாம் அவர் என்றைக்குமே பேசுனது கிடையாது ஜெயலலிதா. அதாவது துர்கா ஸ்டாலின் இல்லை அவங்க கலைஞரோட மனைவி வாரிசு அரசியல் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. ஆனால் குடும்பத்து உறுப்பினர்களை பற்றிலாம் பேச மாட்டாங்க. அதே போலவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு திரைப்பட நடிகையாக இருந்தாலும் கலைஞரும் பேசும்போது அவரது பழைய காலத்து வாழ்க்கையை பற்றி, ஏன்னா அவங்க கொஞ்சம் காலம் எம்ஜிஆர் கூட இருந்தாங்க, அதுக்கப்புறம் சோபன் பாபு கூட இருந்தாங்க, அப்புறம் ஜெய்சங்கர் கூட இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அவரது பர்சனல் லைஃப் அப்படிங்கிறதுனால கலைஞரும் அவரது பர்சனல் லைஃப்பை பற்றிலாம் ஒரு நாளும் பேசினதில்லை. ஆனால் இங்கே சீமான் வந்த பிறகு தான் இந்த தனிப்பட்ட தாக்குதல், குடும்பத்து உறுப்பினர்களெல்லாம் பற்றி பேசுகிறது, அதுவும் அசிங்கமான ஆபாச வார்த்தைகளில் பேசுகிறது அப்படின்ற இந்த அநாகரிகம்னு கூட சொல்ல முடியாது, இதை ஆபாச அரசியல் அப்படின்னு தான் சொல்லணும். வெற்றி கொண்டான் போன்ற பேச்சாளர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க கூட வேறு மாதிரி பேசுவாங்களே தவிர இந்த மாதிரி ஆபாச சொற்களெல்லாம் பயன்படுத்தி பேச மாட்டாங்க. இந்த தேவனாமவனை, கூவனாமவனை அப்படின்ற மாதிரிலாம், அப்புறம் மசுறு, பிசுறு, இந்த மாதிரிலாம் யாருமே பேசுனது கிடையாது. ஆனால் அந்த ட்ரெண்டை சீமான் தான் உருவாக்கி வச்சுருக்கிறாரு, ஒரு தலைமுறையே கெடுத்து வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த பின்னணியில் பார்க்க வேண்டியிருக்கு. இது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்வீட் ஒன்று யாரோ ஒருத்தர் போடுறாரு. அவங்க நாம் தமிழர்லேருந்து ஒருத்தர். யாரை பற்றி? இந்த எஸ்பி வருண்குமாரை பற்றி போடுறாங்க. அதுக்கு கீழே வர்ற கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஐயோ படிக்கவே முடியாது, படிக்கிறதுக்கே வாய் கூசும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தரக்குறைவான கெட்ட வார்த்தைகளோட அவர் வருண்குமாரை பற்றி, அவர் மனைவியை பற்றி, அவரது தாயாரை பற்றி, அவரது பிள்ளைகளை பற்றி இப்படி கண்ணா பின்னான்னு ஒரே ஆபாச சொற்கள். அதாவது அதெல்லாம் நம்ம பொது வெளியில் படிக்கவே முடியாதுங்க. தனியாக கூட உட்காந்து படிக்கிறதுக்கே நமக்கு கூசும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி தான் தொடர்ச்சியாக எல்லாரும் பேசி வச்சுருந்தாங்க அந்த நாம் தமிழர் குரூப்பில் இருந்து. அதில் முதல் கட்டமாக திருப்பதி மற்றும் கண்ணன் அப்படின்னு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. மற்ற இன்னும் ஒரு 20 பேரை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த கைது நடவடிக்கை சரியா அப்படின்னு கேட்டால், நீங்கள் அவர் இப்போ புகாரில் கொடுத்துருக்கதே என்ன கொடுத்துருக்கிறாருன்னா, ஒரு அரசு ஊழியராகிய என்னை என் பணியை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள்,
எனக்கு மன உளைச்சலை கொடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு 7-8 செக்ஷனில் போட்டு கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காரு. அவரே நேரடியாக போய் திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் போய் அங்கே இருந்த ஆய்வாளர் ரத்னவள்ளி அப்படின்றவங்க முன்னணியில் ஒரு புகாராக எழுத்துப்பூர்வமாக கொடுத்து அதுக்கு எஃப்ஐஆரும் போட்டு உடனடியாக இந்த கைது நடவடிக்கைகள்லாம் தொடங்கப்பட்டிருக்கு. ஒரு எஸ்பியாக இருக்கிறவர்கிட்ட போய், ஒரு எஸ்பினா யாருங்க, அவர் ஒரு மாவட்டத்துக்கே காவல்துறைக்கு தலைவர். அவர் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைநிலை காவலர் வர எல்லாருமே அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறவங்க. அப்பேற்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை இப்படி அருவருக்கத்தக்க விதமாக பேசி ட்விட்டரில் வந்து பொதுவெளியில் ஆபாசமான சொற்களால் பேசி எல்லாம் பண்ணால் அவரும் பார்த்துக்கிட்டு எத்தனை நாள் தான் இருப்பார். இதுக்கு உடனே அண்ணன் சீமான் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். சீமானா இல்லை சாட்டை துரைமுருகனான்னு தெரில. பிறப்பு வெறுப்பின் காரணமாக தேவர், நாடார் இந்த மாதிரி சாதி பேரெலாம் சொல்லி இந்த சாதியை சேர்ந்தவர்களெல்லாம் கைது செய்ய சொல்கிறார் அவர் அப்படின்னு. முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க, அவர் வருண்குமார் வந்து தமிழ்நாட்டுக்கார் கிடையாது, சரியா? அவர் வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவர். பொதுவாக அந்த ஐபிஎஸ் பதவி, ஐஏஎஸ் பதவிகளெல்லாம் ஆட்களை நியமிக்கும் போது எப்படி நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் வந்து பெரும்பாலும் வேறு மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். எதனால் அப்படின்னு சொன்னால், அந்த எத்தனிக் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று வந்துடக்கூடாது. அந்த தங்கள் சார்ந்த மாநிலம் அல்லது தங்கள் மாநிலத்தை ஒட்டிய உள்ள கருத்துக்கள், அந்த சாதிகள் இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் ஒரு அஃபினிட்டி வந்துடக்கூடாது, இல்லை ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது. அவர்கள் சட்டத்தின்படி மட்டுமே இயங்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி இப்போ பஞ்சாபை சேர்ந்த ஒருத்தர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வேலை பார்ப்பார், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து வங்காளத்தில் வேலை பார்ப்பார், வங்காளத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து மகாராஷ்டிராவில் இருப்பார், மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தர் பீகாரில் வேலை பார்ப்பார். இப்படித்தான் வேறு வேறு மாநிலங்களில் தான் அவங்க இருப்பாங்களே தவிர ரொம்ப ரேராக தான் வந்து சொந்த மாநிலத்திலேயே வந்து சேருவாங்க. அது சில நேரங்களில் அந்த முதலமைச்சர்கள் வந்து சொல்லி கேட்டு அவங்கள சொந்த மாநிலத்துக்கு கொண்டு வர சொல்லி கேட்டு வாங்குவாங்க. அப்படி கேட்கும்போது தான் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபரில் வருவாங்களே தவிர மற்றபடி பொதுவாக இப்படி வேறு வேறு மாநிலத்தில் தான் பணிபுரிவார்கள். அதுக்கு காரணமே வந்து அவர்களுக்கு அந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னு வந்துடக்கூடாது அப்படின்றது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இன்றைக்கும் அந்த நடைமுறை தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் வந்து பிறப்பு வெறுப்பின் காரணமாக, இவங்கெல்லாம் இந்த சாதியை சேர்ந்தவங்க அப்படின்ற வெறுப்பின் காரணமாக அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சும்மா சுத்த பொய். இன்னொரு விஷயம் என்னென்னா, சீமான் பேசும்போது என்னைக்காவது வந்து மக்களுக்கு எதையாவது செய்கிறேன்னு பேசியிருக்காரா? நீங்கள் நல்லா யோசிப்பாருங்க. நான் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, படித்தவனெல்லாம் ஆடு மேய்க்க விடுவேன், மாடு மேய்க்க விடுவேன், கம்ப்யூட்டரில் வந்து மாட்டு சாணி கணக்கெழுத சொல்லுவேன்னு தான் சொல்லியிருக்கார். அதை தாண்டி வேறு என்ன மக்களுக்கு செய்வேன்னு சொல்லியிருக்காரு? ஏதாவது செஞ்சுருக்காரா? ஒன்றும் கிடையாது. சொல்கிறது பூரா என்னது, வந்தால் நான் அதை அடிப்பேன், இதை உடைப்பேன், பச்சை மட்டையால் சாத்துவேன், இது தவிர வேறு என்னைக்காவது ஏதாவது பேசியிருக்காரா? மக்களுக்கு பயன் தரக்கூடிய கருத்துக்களோ இல்லை திட்டங்கள் ஏதாவது அவர் என்னைக்காவது சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தா ஜீரோ தான். ஒன்று கூட சொன்னது கிடையாது. எதுவுமே அவர் செய்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல ஜெயிக்கணும், முதல்ல வார்டு மெம்பருக்கு ஜெயிக்கணும், அப்புறம் எம்எல்ஏக்கு ஜெயிக்கணும், அப்புறமா முதலமைச்சருக்கு வரணும். இதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டார். பேசும்போது பூரா பாருங்கள், நீ சிலை வச்சேன்னா நான் வந்து சிலையை உடைப்பேன், அதை அடிப்பேன், இவனை பச்சை மட்டையால் சாத்துவேன், கல் குடிக்க வைப்பேன், கல் வந்து தேசிய பானமாக மாற்றுவேன். இதை தாண்டி வேறு அவர் பேசியதில் ஆக்கப்பூர்வமான செய்திகள் ஏதாவது இருக்கா? எம்ஜிஆர் கூட ஆட்சிக்கு வரும்போது ஆட்சிக்கு வர்றதுக்கு தேர்தலை சந்திக்கும் போது என்ன சொன்னார்? உழுபவனுக்கு நிலத்தை சொந்தமாக தருவேன், அம்மா பாசம், பெண்களுக்கு அதை செய்வேன், இதை செய்வேன் அப்படின்லாம் சொல்லி தான் வந்தார். இவர் வந்து என்னைக்காவது மக்களுக்கு ஏதாவது செய்வேன்னு சொல்லியிருக்காரா? ராமதாஸ் கூட என்ன சொல்லியிருக்காரு? நான் வந்தால் வன்னிய மக்களுக்கு இந்த நன்மையெல்லாம் செய்வேன் அப்படின்ட்டுருக்காரு. சீமானை பொறுத்தவரை அழிவு பேச்சுக்களை தவிர வேறு ஏதாவது ஆக்கப்பூர்வமான பேச்சு இருக்கா? பாசிட்டிவ் சைடாக ஏதாவது இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார்? பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்போம், பள்ளி மாணவிகளுக்கு கல்லூரி முடிக்கும் வரை உதவித்தொகை கொடுப்போம், அதுக்கு அடுத்தால தமிழ் புதல்வன் ஒரு புது திட்டத்தையும் அறிவித்து அவங்களுக்கு அதே மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி எத்தனை விதமான விஷயங்களெல்லாம் அவங்க செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா, அழிவு வேலையை தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீ சிலை வச்சா நான் அதை உடைப்பேன், நீ இந்த பில்டிங் கட்டினா அதை இடிப்பேன்,
நான் வந்தால் பச்சை மட்டையால் அடிப்பேன். இப்படி அழிவு பேச்சுக்களை தவிர அழிவு பேச்சுக்கள் இல்லைன்னா ஆபாச பேச்சுக்கள், பிசுறு மசுறு தட்டி விடு அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுக்களை தவிர வேறு ஏதாவது ஒழுக்கமான பேச்சுக்கள் அவர்கிட்ட இருந்திருக்கா? அப்போ அவர்கிட்ட கற்றுக்கிற தம்பிகளும் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. இன்னொரு வீடியோ கூட, ஒரு ஆடியோ வந்தது. என்னென்னா, யாராச்சும் நம்ம தமிழ் தேசிய தலைவர்கள் மீது ஏதாவது குற்றம் சொன்னாங்கன்னா விட்டுறக்கூடாது, நம்ம எல்லோரும் ஒரு குரூப்பாக போய் மொத்தமாக அங்கே வச்சு அடி சாத்துன்னு சாத்தணும் அவங்கள, அந்த போஸ்ட்லேயே டெலீட் பண்ணுற வர விட்டுறக்கூடாது, வண்டையாக திட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் பேசுகிறத ஒரு ஆடியோ வந்திருக்கு. அப்போ இவர்கள் அந்த கட்சி பூரா கற்றுக் கொடுத்து வச்சுருக்கிறது என்ன, பொது வெளியில் ஆபாசமாக பேசுவது அப்படின்னு தான் பேசுகிறார். அதே மாதிரி கூட அந்த இடத்துல அந்த வள்ளுவர் கோட்டத்தில் பேசும்போது என்ன பேசினார் பாருங்க, காளியம்மாளுக்கு மேலே உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் அவள் அங்கே நிற்கும்போது, அந்த தேர்தலில் நிற்கும் அவள் அப்படின்றார். பொது வெளியில் பேசும்போது ஒருத்தர் அவர்னு சொல்லி பேசுகிறது தானே மரியாதை. அவர் கட்சிக்காரராகவே இருக்கட்டும், அவள் அங்கே நிற்கும்போது நீங்கள்லாம் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரையும் ஒருமையில் பேசுவது, எல்லாரையும் கண்ணா பின்னான்னு திட்டுறது, ஆபாச சொற்கள், இப்படி ஒரு தலைமுறையவே அவர் கெடுத்து வச்சிருக்கிறாருன்றது தான் ரொம்ப சோகமான விஷயம். என்ன இன்னும் அதில் ஒரு வருத்தம்னா, இளைய தலைமுறையில் படிக்காத மாணவர்களாக இந்த தம்பிகள்லாம் போய் அங்கே போய் தங்கள் வாழ்க்கையவே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணுறது மட்டும் இல்லை, நான் கேட்குறேன், இந்த சீமான் என்ன கொள்கையை கொண்டு தமிழ்நாட்டை இதை தூக்கி நிறுத்த போகிறேன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது பூரா என்ன, மாடு மேய்க்க போகலாம், ஆடு மேய்க்க போகலாம் அப்படின்றத தவிர வேறு என்ன சொல்லியிருக்காரு? நம்ம ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறதெல்லாம் வேறு ஆளுங்கள்ட்ட கொடுத்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் வேலைக்கு போயிட்டோம். நீ கம்ப்யூட்டர் வேலைக்கெல்லாம் போகாத, ஆடு மேய்க்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாரு. இதை தாண்டி அவர் என்ன செஞ்சுருப்பார்? இப்படி ஒரு தலைமுறையவே கெடுத்து வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் இது எல்லாருமே விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தான். யாரும் பெரிய 40 வயசு 50 வயசு ஆட்கள்லாம் அவங்க கட்சியில் யாரும் கிடையாது. எல்லாம் அந்த சின்ன பசங்க, ஒரு 20 வயசு 25 வயசு பசங்க எல்லாம் இவர் பேசுகிறத பார்த்துட்டு விசில் அடிச்சுக்கிட்டு, ஏன்னா பொதுவெளியில் இந்த மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்க, இப்படி அசிங்கமாகலாம் பேச மாட்டாங்க. அப்படி பேசுகிறத பார்த்தா இந்த பசங்களுக்கு குஷியாக இருக்குது, கை தட்டுறாங்க. இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இதற்கு இப்படி ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்தால் தான் கொஞ்சம் அடங்குவார்கள். எப்போ இந்த மாதிரி பொது வெளியில் பேசக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. அவங்க கட்சியிலேருந்து சர்க்குலர் விட்ருக்காங்களாம், இது மாதிரி இனிமேல் பொது வெளியில் யாரும் இப்படிலாம் ஆபாசமாக பேசக்கூடாது, தமிழ் தேசியத்தை பற்றி பேசுங்க, நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுங்க. இதெல்லாம் முதல்ல அவங்க தலைவர்னு சொல்கிறாரு சீமானை முதல்ல செய்ய சொல்லுங்கள். சீமானே அது செய்கிறதில்ல. அவர் என்றைக்கு தமிழ் தேசியம் பற்றி பேசியிருக்காரு? தமிழ் தேசியம்னா என்னன்னாது என்னைக்காவது சொல்லியிருக்காரா? அப்படி தான் இருக்குது. இதுதான் நம்ம மதிமாறன் தெளிவாக சொல்லுவார். தமிழ் தேசியம் பேசுகிறீங்களடா, என்னடா அப்படின்னு கேட்டால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க, ரகசியமாக வீட்டில் வச்சுருப்பாங்க, வீட்டில் பொண்டாட்டிகிட்ட கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லுவார். இந்த தமிழ் தேசியம்னா என்னன்னு அவர் முதல்ல சொன்னாரா? இன்றைக்கி வர சொன்னது கிடையாது. அப்போ என்னத்தை தமிழ் தேசியத்தை இவர் பேச போகிறாரு அப்படின்றது எனக்கும் தெரியல. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.